தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா. மூவேந்திர பாண்டியன். உலகத்தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 33வது அதிகாரமாக உள்ள கொல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 322வது திருக்குறளை காணப்போகின்றோம். கொல்லாமை என்பதற்கு பிற உயிர்களை கொல்லாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 322வது திருக்குறளை காண்போம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதற்கான பொருளினை இப்போது காண்போம். தன்னிடம் உள்ள பொருளை பசித்த உயிர்களுக்கெல்லாம் பகிர்ந்துண்டு வாழ்வதே சிறந்த சான்றோர்கள் சொல்லியுள்ள அறங்களிலெல்லாம் மேலான அறமாகும் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். மீண்டும் பொருளை காண்போம். தம்மிடம் உள்ள பொருளை பசித்த எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்துண்டு வாழ்வதே மிகச்சிறந்த சான்றோர்கள் சொல்லியுள்ள அறங்களிலெல்லாம் மேலான அறமாகும் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். ஆம் தோழர்களே, நம்மிடம் எப்பொருள் இருந்தாலும் அப்பொருளை பசித்த உயிர்களுக்கெல்லாம் பகிர்ந்துண்டு வாழ்வதே சிறந்த அறம் என்று வள்ளுவர் வாக்குரைத்துள்ளார். ஆகையால் வள்ளுவரின் வாக்கினை மெய்யாக்கும் வகையில் நாமும் பகிர்ந்துண்டு வாழ்வோம். நன்றி.